நவராத்திரி தினங்களில் நம் இல்லங்களுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு எந்த மாதிரியான வஸ்துக்களை தாம்பூலத்தில் வைத்து கொடுக்கலாம்? அதாவது நவராத்திரியில சுவாசினி பூஜை, கன்னியா பூஜை ரொம்ப விசேஷம். பெண்மணிகளே எல்லாருக்கும் ஒரு அழைப்பு விடுக்கணும், அழைப்பு அளிக்கணும். குழு வச்சிருக்கேன், எங்க வீட்டுல நான் குழுப்படி வச்சிருக்கேன், பொம்மையெல்லாம் வச்சிருக்கேன், எல்லாரும் வாங்கோ வந்து பாருங்கோ அப்படின்னு ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸையும் எல்லாரையும் கூப்பிடணும். கூப்பிட்டு சொந்த பந்தங்கள்லாம் கூப்பிட்டு வர வச்சு அவளுக்கு எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிட கொடுத்து அவர்களை பாட சொல்லி சந்தோஷமா அவளோட 2 வார்த்தை பேசி அவளும் வந்தவாளும் கொலு பொம்மை எல்லாம் பார்த்து சந்தோஷமா இருந்துட்டு நமஸ்காரம் பண்ணி வந்தவர்களுக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், ஏதாவது அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும், கொடுத்து நமஸ்கரிக்கணும். இந்த மாதிரி எல்லாரும் பரஸ்பரம் ஒவ்வொருவருடைய இல்லத்துக்கு போயிட்டு வரணும். இது ஒரு சம்பிரதாயம். இதனால் ஒரு பெரிய ஒற்றுமையானது ஏற்படும், போக்குவரத்து இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அபிவிருத்தி ஆகும். இதெல்லாம் ஏற்படுறது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தாம்பூலம் சாஸ்திரீயமாக இருக்கணும். ஏதோ கண்ணா பின்னான்னு என்னத்தலாமோ வாங்கி கொடுக்கக்கூடாது. பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க வாங்கி கொடுக்கறது, அத்தை வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுக்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. சாஸ்திரீயமாக இருக்கணும். வெத்தலை பாக்கு கட்டாயம் கொடுக்கணும். அது இல்லாம தாம்பூலம் கொடுக்கக்கூடாது. ஏதோ நான் பிளாஸ்டிக்ல வாங்கி கொடுக்குறேன், இரும்புல வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால வெத்தலை பாக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும், எல்லா சுமங்கலி ஸ்திரீகளுக்கும், கன்னியாஸ்திரிகளுக்கும் கட்டாயம் வெத்தலை பாக்கு கொடுக்கணும். ஒரு வெத்தலை பாக்கு, பழம், இது இல்லாம தாம்பூலம் கொடுக்கக்கூடாது. தேங்காய், பழம் அல்லது தேங்காய், வெத்தலை பாக்கு கட்டாயம் இருக்கணும். அதோட சேர்த்து துணி ரவிக்க கொடுக்கறது, இல்லை வஸ்திரங்கள் ஏதாவது கொடுக்கறது, யதாசக்தி கொடுக்கலாம். மஞ்சள் கட்டாயம், மஞ்சளையும் வெத்தலை பாக்கு, தேங்காய், மஞ்சள் இதை கட்டாயம் சேர்த்து கொடுக்கணும். மற்றும் நாம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு நல்ல விதத்தில் உபயோகப்படும் விதமாக இருக்கணும், உபயோகப்படும்படி இருக்கணும். நல்ல புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கலாம். ஸ்தோத்திர புஸ்தகங்கள், லலிதா சஹஸ்ரநாம புஸ்தகம், சௌந்தரிய லஹரி பாஷ்ய புஸ்தகங்கள், வைதிக ஸ்ரீலேயே போட்டிருக்கோம். சௌந்தரிய லஹரி பாஷ்ய புஸ்தகங்கள் போட்டிருக்கோம், ஸ்தோத்திர ஸ்ரீஹின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்கு. நல்ல சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் தர்மசாஸ்திர புஸ்தகங்கள், பாலபோதினி புஸ்தகங்கள், நல்ல சுந்தரகாண்ட புஸ்தகம், இந்த மாதிரி ஏதோ சின்ன புஸ்தகங்கள்லாம் இங்கிலீஷ்லயும் கிடைக்கிறது, தமிழ்லையும் கிடைக்கிறது, ஸ்தோத்திர புஸ்தகங்கள்லாம் கிடைக்கிறது, அர்த்தத்தோட கிடைக்கிறது. இந்த மாதிரியே நமது கலாச்சாரத்தை அவர்களுக்கு போதிக்க கூடியதான புஸ்தகங்களை வாங்கி அவளுக்கு அந்த தாம்பூலத்தோட சேர்த்து கொடுத்தா அது அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும். நம்மளுக்கும் புஸ்தக தானம் பண்ணதான ஒரு பெரிய புண்ணியத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ராமராம்.